Hello viewers, Nino பார்க்க போறது Demon Slayer episode 49 part 1. ஓபன் பண்ணா நம்ம டொகிட்டோ இருக்கான்ல அவன் அந்த பொடிப்பைய கொட்டட்சுவ தூக்கிக்கிட்டு வேகமா அவன் சொன்ன ரூட் வழியா போயிட்டு இருக்கான். எதுக்குன்னா கனமுறிய காப்பாத்துறதுக்காக. அப்படி போனவன் பாத்தீங்கன்னா வழியில ஒரு டீமன் மரத்தை போட்டு பராண்டுட்டு இருக்கத பாப்பான். அந்த மரத்து மேலதான் அந்த கனமுறி பைய பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். எப்படி அவ்வளவு ஹைட்டுக்கு ஏறான்னு தெரியல, ஆனா பயத்துல ஏறி இருக்கான் பாருங்களேன். இவன் வந்த வேகத்துல அந்த டீமனை ஒரே போடு, அவ்வளவுதான் காலி. சோ ஒரு வழியா அவனை காப்பாத்தியாச்சு. அவனுக்கு என்ன கொட்டட்சுவ பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவனை காப்பாத்தனே அவன் ஒரு டீமன்ட்ட மாட்டி சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருந்தான்ல, செத்துருப்பான்னு நினைச்சா நல்ல வேலை சாகல. அதுக்கப்புறம் நீங்க தானே கனமொரி, என்னோட ஸ்வாட் டேமேஜ் ஆயிருச்சு, உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்வாட் இருந்தா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். அப்ப அவனோட ஸ்வாட காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சதஞ்சு போயிருக்குது. ஏன் இவ்வளவு கேவலமா ரெடி பண்ணிருக்காங்கன்னு அவனே காரிட்டு துப்புவான். அதனாலதான் வேற வழி இல்லாம டொக்கிட்டோவே அந்த வில்லேஜுக்கு வந்திருப்பான். நல்ல வேலை இப்ப அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஸ்வாட் ஒண்ணு இருக்குதாமா. அதனால வா உனக்கு தரேன்னு உடனே சரி ரைட், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் போலாமா. அதுக்கு முன்னாடி தேங்க்யூ சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவான். என்னன்னா டான்ஜிரோ தான் இவனோட ஸ்வாட பத்திரமா பாத்துக்க சொல்லியிருப்பானாமா. அவனுக்கு என்ன ஷாக்கு, டான்ஜிரோ அப்படி சொன்னானு. அதுக்கப்புறம் அந்த கனமுரி என்ன பண்ணிருப்பான், இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வாட் ஸ்மித் செஞ்சு கொடுத்திருப்பான்ல, அதை செக் பண்ணி பார்க்கும் போதுன்னு சொல்லி வாயை எடுக்கும் போதே அந்த பொடி பைய கத்திட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, அங்க ஹகன சுக்காவையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எப்படியாச்சும் டீமன்ட் இருந்து அவரை காப்பாத்தணும்னு உடனே ரைட்னு அவரை காப்பாத்த வேகமா கிளம்பிடுவாங்க. இப்ப என்னன்னா முதல்ல டொக்கிட்டோக்கு ஸ்வாட கொடுக்கணும், அதுவும் டீமன்ஸ் எல்லாம் வரதுக்குள்ள. இப்போதைக்கு வழியில எந்த டீமன்ஸும் இருந்த மாதிரி இல்ல. இதே மாதிரி போனாங்கன்னா சேஃப்டியா ஷெட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா அங்கதான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வாட் இருக்குது. அதை கொடுத்தவனே எப்படியாச்சும் சீஃபை போய் காப்பாத்துன்னு தான் சொல்லுவான். உடனே இல்ல என்னால முடியாதும்பானா. ஏன்னு கேட்டுட்டு இருக்கும் போது சட்டை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுவான். என்னடான்னு கேட்டா அந்த டீமன் இங்க இருக்குதுன்னு சொல்லுவான். பாத்தீங்கன்னா அந்த வேஸ் அப்படியே முன்னாடி உருண்டு வந்து நிக்கும். இதுதான் அந்த மெயின் டீமன் யோகோ. முதல்ல இதை கொன்னாதான் அவன் சீஃபை போய் காப்பாத்த முடியும். இதுவும் சாதாரண டீமன் இல்லையே, அப்பர் ரேங்க் டீமன்ல 5வது ரேங்க்ல இருக்க டீமன் ஆச்சு. கத்தி வேற சரியா இல்ல, என்ன பண்ண போறானோ தெரியல. இல்ல வேற இவங்க ஷெட்டுக்கு அடிச்சு புடிச்சு வந்தாங்கல்ல, அது கண்டுபிடிச்சிருச்சு. இவ்வளவு விரித்தனமா வர்றீங்கன்னா முக்கியமான ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருக்குது போல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் தான் வந்து தடுத்துட்டேன்னு இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே கட் பண்ணா வில்லேஜுக்குள்ள பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்ப மோசம். அந்த ஃபிஷ் மாதிரி இருக்கிற டீமன் அப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது. இவங்க எல்லாருமே கத்திய ரெடி பண்றவங்க. இவங்களுக்கு அதை ரெடி பண்ண மட்டும் தான் தெரியுமே தவிர அதை வச்சு சண்டை போட எல்லாம் தெரியாது. அதனால கையில கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு முக்குன்னு முக்கி பாப்பாங்க. பட் அந்த டீமனோட கிளாஸ் பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா இருக்கிறதுனால இவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அது இவங்களை கீறின்னு கீறிட்டு விட்டுருது. அதனால வேற வழி இல்லாம பயந்து போய் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம மிட்சூரியோட என்ட்ரி. வந்தவங்க இருக்க டீமன் எல்லாத்தையும் பொல்லன்னு காட்டிட்டு நீங்க மன்னிச்சிருங்க, நான் லேட்டா வந்துட்டேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இதுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க ஃபிஷ் மாதிரி பெரிய சைஸ்ல இருந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் சும்மா பொல்ல காட்டுவா. அங்க ஸ்வாட ரெடி பண்றவங்க எல்லாருமே அசந்துருவாங்க. எவ்வளவு வேகம், என்ன பவர்னு. இப்படி அவங்க பாழ்ந்து கட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த வில்லேஜோட சீஃப் இருக்காரு, அவரோட நிலைமை தான் ரொம்ப மோசம். என்னன்னா மனுஷன் டீமனோட கையில மாட்டிட்டாரு. அது போட்டு பிதுக்குது, வாயில இருந்து ரத்தம் ஊத்துது. ஆல்ரெடி அவர் பாத்தீங்கன்னாலே எறும்பு மாதிரி தான் இருப்பாரு. பிதுக்குனதுல உசுவா மாறிட்டாரு. இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா இவங்க மட்டும் இருந்தா பரவாயில்லையே, டீமன் வந்துச்சு அசந்த நேரத்துல அடிச்சு தூக்கி அடிச்சுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல டீமன் காப்ஸும் இருந்திருக்கானுங்க. எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாதவனுங்க. கோட்டை விட்டு முறையில குழுன்னு ஏசிய போட்டு தூங்குற மாதிரி படுத்து கிடப்பானுங்க. எல்லாத்தையும் அந்த ஃபிஷ் பொலந்துருச்சு. இப்ப அந்த சீஃப் எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஏன்னா அந்த வில்லேஜ்லயே அவர் தான் ரொம்ப ஹை ஸ்கில்டான ஆளு. அதனால அவர் கூட இருக்கவன் என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த டீமன் நல்லா காட்டான் சைஸ்ல இருக்குது. இவன் என்ன அட்டாக் பண்ணாலும் அது வேலைக்கே ஆகல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரத்தம் கக்கி சாவாரு. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு இருக்கும் போதான் நம்ம மிட்சூரியோட என்ட்ரி. வந்தவ அவனை பார்த்துட்டு அசையாத, உனக்கு இன்டர்னலா நிறைய அடிபட்டு பயங்கரமா ரத்தம் லீக் ஆகிட்டு இருக்குது, இனிமேட்டு இந்த டீமனை நான் பாத்துக்கிறேன்பா. அப்ப அவளோட கத்தியை காட்டுவாங்க. அது பாத்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு வேற லெவல்ல இருக்கும். இந்த கத்தியை ரெடி பண்ணது லார்ட் டெச்சின். இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் இருக்குன்னு அவன் ரூமர் தான் கேள்விப்பட்டிருக்கான். முதல் டைம் பார்த்துட்டு மிரண்டுட்டான். இவ சும்மா சூப்பரா வளைச்சு அந்த ஸ்வாட வச்சு ஒரு போடு போடுவா, அங்கனியே செத்து போயிடும். ஒரு வழியா சீஃபை காப்பாத்தியாச்சு. மனுஷன் உயிரோட தான் இருக்காரு, ஆனா உள்ளுக்குள்ள இருந்த அந்த 4 எலும்பும் நஞ்சு போச்சு. உயிரோட இருக்கேலா, ஏந்திரிங்கோன்னு எழுப்பி விட ட்ரை பண்ணுவா. அப்ப என்ன பண்ணும், ஏ முதுகெலும்பு உடைந்து போய் விட்டதம்மா அப்படின்னு விண்டேஜ் ஸ்டைல்ல புலம்பி தள்ளணும். ஆனா அதை விட்டுட்டு எடிய ஒரு அழகாட பொண்ணு தூக்கிட்டு இருக்கா, நேக்கு சந்தோஷமா இருக்கு பாரு, அவ சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க ஒருத்தன் நானும் கீழே விழுந்து அடிபட்டுட்டேன் மேடம், நீயும் தூக்கி பத்திரமா வச்சுக்கீங்கப்பா. உடனே அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் சண்டை. இப்படியே அங்க ஃபன்னா போயிட்டு இருக்குதுன்னு வைங்க. அதே நேரம் டான்ஜிரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் ஒண்ணு வரும். என்னடான்னு மோந்துட்டு இருக்கும் போது ஓடாதீங்க நில்லுங்கன்னு ஒரு சவுண்ட் டப்புன்னு கண்ண திறந்து பார்ப்பான். பார்த்தா நெசுகா அவனை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். அதான் போன
எபிசோட் மயக்கம் போட்டு வந்தான் இல்ல, அதுக்கப்புறம் நெசுகோ முன்னாடி எந்திரிச்சிட்டா போல தூக்கிட்டு ஓடுவா. விடாம லைட்னிங்க வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. அதுல பாத்தீங்கன்னா நெசுகோ சிக்கி சின்ன பின்னமாயி அங்கேயே மயங்கிடுவா. இப்ப நம்ம பையன் பாடி வேற ரொம்ப மோசமா இருக்குது. அந்த டீமன்ஸ் எப்படியாச்சும் காலி பண்ணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த உரோகிங்கிறவன் அட்டாக் பண்ண வருவான். அதுல எஸ்கேப் ஆகி நெசுகோவை தூக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். டேய் அவங்க ஸ்லோவா தாண்டா இருக்காங்க, சட்டு புட்டுன்னு போய் சோழிய முடியடான்னு உடனே கரக்கு வந்து அட்டாக் பண்ண வருவான். மத்தவன் வந்தாவாச்சும் பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் ஆகலாம். இவன் வந்தாதானே ரொம்ப மோசம், ஏன்னா லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்றவன் இவன். சோ முடிஞ்ச அளவுக்கு அவன் அட்டாக்ல தப்பிச்சு நம்மால நெசுகோவை தூக்கிட்டு உளுந்தடிச்சு ஓடுவான். இப்ப அவன் பண்ற அட்டாக் மட்டும் இவங்க மேல பட்டுச்சு, அவ்வளவுதான் திருச்சிருவாங்க. அடுத்த அட்டாக்ல எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து அடிச்சு திருகி விட்டுருவான். அவ்வளவுதான், இதோட நீங்க காலி, உயிரோடவே இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பவரை யூஸ் பண்ணி அடிப்பான். அப்படியே ஏர்ல பிளையிங்ல போவாங்க. அப்பதான் நம்ம நெசுகோ கான்சியஸ்க்கு வந்து நம்ம டேஞ்சரோட கத்திய பிடிப்பா. இன்னைக்கு இவனுங்களை வச்சு செஞ்சிடறான்னு அப்படியே அடிச்சு புரண்டு போய் விழுவாங்க. அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். இனி இதுக்கப்புறம் வெறித்தனமாயி வெறி கொண்டு அட்டாக் பண்றாங்களா இல்ல புதுசா ஏதாச்சும் டெக்னிக்கை ட்ரை பண்றாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.